மரகத நடராஜர் உருவான கதை உத்தரகோசை மங்கை. பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் கம்பீரமாக புன்னகை தவழும் முகத்துடன் ஆடவல்லானான நடராசர் உத்தரகோசை மங்கை மங்களநாத சுவாமி கோயிலில் திருநடனம் புரிந்து வருகின்றார். உத்தரகோச மங்கையில் இந்த மரகத நடராஜ சிலை உருவானதே ஒரு எதிர்பாராத நிகழ்வாகும். அது என்ன என்று தெரிந்து கொள்வோம். ராமேஸ்வரம் செல்லும் வழியில மண்டபம் என்ற மீனவ கிராம பகுதி இருந்து வந்தன. அங்கு மரக்காயர் என்ற மீனவர் வறுமையில் வாழ்ந்து வந்தார். அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் உத்தரகோசை மங்கை மங்களநாத சுவாமியை அன்றாடம் வழிபட்டு வந்தார். தினந்தோறும் பாய்மர படகில் கடலுக்கு சென்று மீன் பிடித்து வந்து வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒரு நாள் மரக்காயர் கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்த போது திடீரென கடலில் சூறாவளி காற்றுடன் பேய்மழை பெய்ய ஆரம்பித்தது. அதில் அவருடைய பாய்மர படகு நிலை குலைந்து எங்கேயோ அடித்து சென்றது. அப்படியே வெகு தூரம் சென்ற பிறகு படகு ஒரு பாசி படர்ந்த பாறையின் மேல் மோதி நின்றுவிட்டது. அதில் அந்த பாசி படர்ந்த பாறை அப்படியே சரிந்து 3 துண்டுகளாக அந்த படகில் விழுந்து விட்டன. பாறை சரிவதற்காகவே காத்திருந்தது போல அதுவரையிலும் அடித்து துவைத்து வந்த பேய்மழையும் சட்டென நின்றது. மரக்காயர் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு மண்டபம் நோக்கி திரும்பி வருவதற்கு பார்த்தால் அவருக்கு எந்த திசையில் இருக்கிறோம் என்பதே தெரியவில்லை. உடனே அவர் தினமும் வணங்கி வரும் மங்களநாத சுவாமியை மனதில் நினைத்து கொண்டு பல நாட்கள் கஷ்டப்பட்டு படகை செலுத்தி கொண்டு ஒரு வழியாக மண்டபம் சேர்ந்தார். கடலுக்கு சென்றவர் இன்னும் திரும்பி வரவில்லையே என்று காத்திருந்த மரக்காயரின் உறவினர்கள் அவரை உயிருடன் பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். மரக்காயர் படகில் கொண்டு வந்த பாசி படர்ந்த பாறை கற்களை என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டுக்கு படிக்கல்லாக போட்டு வைத்தார். வீட்டுக்குள் சென்று வருவர்கள் அந்த பாறைக்கல் மீது நடந்து நடந்து பாறை மேலிருந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி சூரிய வெளிச்சத்துல பலவென்று மின்னத் தொடங்கியது. பாறை மின்னுவதை பார்த்த மரக்காயர் அந்த மங்களநாத சுவாமி தான் தன்னுடைய வறுமை போக்க அளித்த பரிசு என்று நினைத்தார். அந்த மின்னும் பச்சை பாறையை அரசருக்கு அன்பளிப்பாக அளித்தால் வறுமை நீங்கும் என்ற நல்ல எண்ணத்துடன் பாண்டிய மன்னரின் அரண்மனைக்கு சென்றார். அங்கு தனக்கு நடந்த அனைத்தையும் விலக்கி கூறி தன்னிடம் ஒரு பச்சை பாறை உள்ளது என்று தெரிவித்தார். பாண்டிய மன்னரும் மரக்காயர் சொன்னதை கேட்டு உடனடியாக ஆட்களை அனுப்பி அந்த பச்சை பாறை கற்களை எடுத்து வர சொன்னார். கொண்டு வந்த அந்த பாறை கற்களையும் அதை பற்றி விவரம் தெரிந்த ஆட்களை வைத்து சோதித்து பார்த்தார். பாறையை சோதித்து பார்த்த அவர்கள் மன்னரிடம் நிச்சயமாக இது விலை மதிப்பற்ற அபூர்வ மரகத கல், உலகில் வேறு எங்கு தேடினாலும் நிச்சயம் கிடைக்காது என்று சொன்னார்கள். உடனே மன்னரும் மரக்காயருக்கு பச்சை பாறை கற்களுக்குரிய பொற்காசுகளை வெகுமதியாக அளித்து பலி அனுப்பி வைத்தார். மரக்காயரை வழி அனுப்பிவிட்டு வந்த பாண்டிய மன்னர் இவ்வளவு மதிப்பற்ற அபூர்வ மரகத கல்லில் ஒரு நடராஜ சிலை வடித்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு நடராஜ சிலை வடிக்க பல இடங்களிலும் தேடி கடைசியில் இலங்கை மன்னன் முதலாம் கயவாகுவின் அரண்மனையில் சிற்பியாக இருக்கும் சிவபக்தரான ரத்தின சபாபதியை பற்றி கேள்விப்பட்டு அவரை நடராஜ சிலை வடிக்க அனுப்பி வைக்குமாறு இலங்கை மன்னருக்கு ஓலை அனுப்பினார். சிலை வடிக்க சிற்பியும் சேர்ந்தார். சிலையை வடிக்க அந்த பாறை பார்த்தவுடன் மயங்கி சரிந்தார். மன்னரிடத்தில் தன்னால் மரகத நடராஜ சிலையை செய்ய முடியாது என்று பின்வாங்கி சென்று விட்டார். இதனால் மனமுடைந்த பாண்டிய மன்னர் அந்த மங்களநாத சுவாமி சன்னதி முன்னின்று பிரார்த்தனை செய்தார். அப்போது நான் மரகத நடராஜ சிலையை வடித்து தருகிறேன் மன்னா, கவலை வேண்டாம் என்று ஒரு குரல் கேட்டது. குரல் வந்த திசையை நோக்கி திரும்பிய மன்னர் அங்கு ஒரு மனதை மயக்கும் வகையில் ஒரு சித்தர் நிற்பதை கண்டார். அவர்தான் சித்தர் சண்முக வடிவேலர். உடனே மன்னரின் கவலை நீங்கியது. மரகத நடராஜ சிலையை வடிக்கும் பொறுப்பை சித்தர் சண்முக வடிவேலரிடம் ஒப்படைத்தார். அதோடு அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார். சித்தரும் அந்த பெரிய பாறையில் 5 அடி உயரம் மரகத நடராஜரை 1 அடி உயர பீடத்துடன் ராஜ கோலத்தில் மிக நுணுக்கமாக
நடராஜரின் திருக்கலங்களில் உள்ள நரம்புகள் புடைக்க தெரியும்படி வடித்தார். பின்னர் பாண்டிய மன்னரை அழைத்து முதலில் நடராஜ மூர்த்தியை பிரதிஷ்டை செய்த பின்பு கருவறையில் அமைக்கும்படி அறிவுரை கூறினார். மன்னரும் அப்படியே செய்தார். இதனால் தான் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் முகலாயர்கள், ஆங்கிலேயர்கள் என பல படையெடுப்புகளையும் தாண்டி இன்றைக்கும் கம்பீரமாக புன்னகைத்தவள முகத்துடன் ஆடவல்லான நடராஜர் உத்தரகோசை மங்கை மங்களநாத சுவாமி கோயிலில் திருநடனம் புரிந்து வருகின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அத்தகைய உத்தரகோசை மங்கைக்கு சென்று அந்த நடராஜன் திருவடிகளை வணங்குகிற அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.